முக்கியமான முடிவுகள் அரிதாகவே ஒரே ஒரு நபரிடம் விடப்படுகின்றன என்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? நாம் குழுக்கள், நிபுணர் குழுக்கள் மற்றும் நடுவர் மன்றங்களை சார்ந்திருக்கிறோம். ஒரு சிக்கலை வெவ்வேறு கோணங்களில் ஆராய்வதற்காக பலதரப்பட்ட கண்ணோட்டங்களை கொண்டு வருவது பாதுகாப்பான மற்றும் துல்லியமான ஒரு முடிவுக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் உள்ளுணர்வாகவே அறிகிறோம். ஆரம்பத்தில் இயந்திர கற்றல் பொறியாளர்கள் இதற்கு நேர்மாறான அணுகுமுறையை கையாண்டனர். கணிப்புகளை தானாகவே செய்வதற்காக ஒரே ஒரு பிரம்மாண்டமான அல்காரிதத்தை உருவாக்கி பயிற்சியளிப்பதே வழக்கமான நடைமுறையாக இருந்தது. ஒரே ஒரு அல்காரிதத்தை முழுமையாக சார்ந்திருப்பதில் உள்ள சிக்கல் என்னவென்றால், அதன் சரி செய்யப்படாத அனைத்து குறைபாடுகளையும் நீங்களே ஏற்க வேண்டியிருக்கும். அந்த ஒற்றை தவறு வெறுமனே இறுதி யதார்த்தமாகிவிடும். இதை தீர்க்க ஒரு கச்சிதமான பிரம்மாண்டமான மாதிரியை உருவாக்கும் முயற்சியை நிறுத்த வேண்டும் என்பதை உருவாக்குநர்கள் உணர்ந்தனர். அதற்கு பதிலாக அவர்கள் மாதிரிகளின் குழுச்சலை உருவாக்க வேண்டியிருந்தது. இந்த விரிவான செயல்முறையை நாம் என்செம்பிளிங் என்று அழைக்கிறோம். பல அல்காரிதங்களை ஒன்றிணைத்து அவற்றின் வெளியீடுகளை ஒன்றாக திரட்டுவதன் மூலம் எந்த ஒரு தனிப்பட்ட மாதிரியும் செய்யும் தவறுகள் குழுவால் சராசரியாக்கப்பட்டு சரி செய்யப்படுகின்றன. இந்த கூட்டு அமைப்பு ஒரு மாதிரியின் பலங்கள் மற்றொன்றின் பலவீனங்களை ஈடு செய்ய அனுமதிக்கிறது. இதன் மூலம் எந்த ஒரு தனிப்பட்ட பிழையும் முழு அமைப்பிற்கும் ஒரே தோல்வி புள்ளியாக மாறாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. உதாரணமாக 3 மாதிரிகள் 70, 80 மற்றும் 75 என்ற மதிப்பெண்களை கணிக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். என்செம்பிளிங் அவற்றின் சராசரியை எடுத்து 75 என்று கணக்கிடுகிறது. இவற்றை ஒரே நேரத்தில் தனித்தனியாக பயிற்றுவிப்பது கெஸ் என்றும், அவற்றை ஒரு இறுக்கமான தொகுப்பாக ஒன்றிணைப்பதும் அழைக்கப்படுகிறது. ஆனால் பேகிங்கில் ஒரு பெரிய வரம்புள்ளது. அவை ஒன்றோடொன்று தொடர்பு கொள்ளாமல் டேட்டாவை செயல்படுத்துவதால் அவற்றால் பகிரப்பட்ட அடிப்படை சார்புகளை சரி செய்ய முடியாது. இங்குதான் பூஸ்டிங் வருகிறது. ஒரே நேரத்தில் பயிற்றுவிப்பதற்கு பதிலாக பூஸ்டிங் மாதிரிகளை தொடர்ச்சியாக பயிற்றுவிக்கிறது. இதன் மூலம் ஒரு மாதிரி அடுத்த மாதிரிக்கு வேலையை கடத்தும் ஒரு சங்கிலி தொடரை உருவாக்குகிறது. ஒவ்வொரு மாதிரியும் தனக்கு முந்தைய மாதிரியின் தவறுகளை பகுப்பாய்வு செய்கிறது. முதல் மாதிரி ஒரு தவறை செய்தால் இரண்டாவது மாதிரி அந்த குறிப்பிட்ட தவறை சரி செய்துவிட்டு அடுத்த மாதிரிக்கு வேலையை கடத்துகிறது. பேகிங் தனிப்பட்ட சராசரி மூலம் கெஸ்களை நிலைப்படுத்துகிறது. பூஸ்டிங் ஒரு கூட்டுத்தொடர் சுழற்சி மூலம் சார்புகளை நீக்குகிறது. பேகிங் மற்றும் பூஸ்டிங் இரண்டுமே ஒரு முக்கியமான குறைபாட்டை பகிர்ந்து கொள்கின்றன. பங்கேற்கும் ஒவ்வொரு மாதிரியும் ஒவ்வொரு பணியிலும் சமமான திறன் கொண்டது என்று அவை அப்பாவியமாக கருதுகின்றன. உண்மையில் அல்காரிதங்கள் சிறப்பு தேர்ச்சி பெறுகின்றன. ஒன்று சிக்கலான கணிதத்தில் சிறப்பு விளங்கலாம், மற்றொன்று வரலாற்று உரைகளை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டதாக இருக்கலாம். நாம் ஸ்டாக்கிங் மூலம் இந்த சிறப்பு தேர்ச்சியை நிர்வகிக்கிறோம். பல்வேறு அடிப்படை மாதிரிகள் 2 அடுக்கு படிநிலையாக ஒழுங்கமைக்கப்பட்டு அவற்றின் வெளியீடுகளை ஒரே மெட்டா மாதிரிக்கு அளிக்கின்றன. இந்த மெட்டா மாதிரி வருகின்ற தரவுகளுக்கு மிகவும் பொருத்தமான நிபுணருக்கு மாறும் வகையில் முக்கியத்துவம் அளித்து எந்த அடிப்படை மாதிரியை நம்ப வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறது. முக்கியமாக இந்த மெட்டா மாதிரி மூலதரவை தானே ஆய்வு செய்வதில்லை. சரியான விடை யாரிடம் உள்ளது என்பதை தீர்மானிக்க முதல்நிலை கணிப்புகளை மதிப்பிடுவது மட்டுமே இதன் ஒரே வேலை. ஒரு படிநிலையை செயல்படுத்துவதன் மூலம் ஸ்டாக்கிங் முறை இயந்திர கற்றலை ஒரு சமதள ஜனநாயகத்தில் இருந்து மிகவும் நுணுக்கமான, தீவிரமாக நிர்வகிக்கப்படும் ஒரு நுண்ணறிவு வலையமைப்பாக உயர்த்துகிறது. ஒரு அமைப்பில் உள்ள மாதிரிகளின் எண்ணிக்கையை வெறுமனே அதிகரிப்பது ஒரு சிறந்த விளைவை உறுதிப்படுத்தும் என்று பொறியாளர்கள் கருதுவது இயல்புதான். ஆனால் நீங்கள் 50 ஒரே மாதிரியான மாதிரிகளை இணைத்தால் 50 முறையும் ஒரே மாதிரியான விடையையே பெறுவீர்கள். நீங்கள் எந்த புதிய தகவலையும் அறிமுகம் செய்வதில்லை மற்றும் பூஜ்ஜிய பிழைகளையே சரி செய்கிறீர்கள். ஒருங்கிணைப்பதில் உண்மையான வெற்றிக்கு அல்காரிதமிக் பன்முகத்தன்மையும் உயர்தர மாதிரிகளும் தேவைப்படுகின்றன. குழுவின் ஒருமித்த கருத்து அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டுமெனில் தனிப்பட்ட அல்காரிதங்கள் டேட்டாவை முற்றிலும் மாறுபட்ட கண்ணோட்டங்களிலிருந்து அணுக வேண்டும். நவீன செயற்கை அறிவின் திறன் என்பது இந்த ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட டிஜிட்டல் குழுக்களின் மீது சார்ந்துள்ளது. இங்கு இறுதி முடிவானது ஒருங்கிணைந்த தாளத்தில் துடிக்கும் பல தனித்துவமான கண்ணோட்டங்களின் விளைவாக இருக்கிறது. இந்த வெவ்வேறு கண்ணோட்டங்களை ஒருங்கிணைக்க பேகிங், பூஸ்டிங் மற்றும் ஸ்டாக்கிங் முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் பொறியாளர்கள் தங்களது தனிப்பட்ட பகுதிகளை விட தொடர்ந்து சிறப்பாக செயல்படும் செயல்முறைகளை உருவாக்க முடியும்.